எல்லோருக்கும் வணக்கம். இலங்கை நிர்வாக சேவை, மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சை மற்றும் நாளாவிய சேவைகளுக்கு நிறைவேற்றுத்திற பதவிகளுக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான திறந்த போட்டி பரீட்சைகள் என்பவற்றை இலக்காக கொண்டு முன்னாயத்த கற்றல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தொகுதியினரை இலக்கு குழுக்களாக கொண்டும் முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர், புகையிரத நிலைய அதிபர் பதவிகள் சார்ந்த அவ்வாறான போட்டி பரீட்சைகளுக்கு தோற்றுபவர்களை பார்வையாளர்கள் அந்தஸ்தில் இணைத்து கொண்டதாகவும் நடைபெறுகின்ற ஆகஸ்ட் மாதத்தினுடைய நிறைவு செயலமர்வு தொடரில் 10வது செயலமர்வில் நாங்கள் இன்றைக்கு சந்திக்கிறோம். நாங்கள் ஆக குறைந்தது ஒவ்வொரு மாதத்திலையும் வார நாட்களில் புதன்கிழமையும் வார இறுதி நாட்களில் ஞாயிற்றுக்கிழமையும் இரவு 8 மணி தொடக்கம் 10 மணி வரை நடைபெறுகின்ற கிரகித்தல் செயலமைப்பு இலங்கை நிர்வாக சேவை, இலங்கை கல்வி நிர்வாக சேவை, இலங்கை கணக்காளர் சேவை, இலங்கை திட்டமிடல் சேவை போன்ற திறந்த போட்டி பரீட்சைகளையும், இலங்கை நிர்வாக சேவை மற்றும் இலங்கை கணக்காளர் சேவை ஆகிய மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சைகளையும் இலக்காக கொண்டு கற்பவர்களை ஒரே குழுமமாக ஆக்கி எல்லோருக்கும் பொதுமைப்படக்கூடிய, எல்லோரும் பயன்பெறக்கூடிய வகையில் திட்டமிடப்பட்ட ஒரு செயலமர்வு தொடர் ஆகஸ்ட் மாதத்தில் 10 செயலமர்வுகளோடு இன்றைக்கு நிறைவு பெறுகிறது. சில பிள்ளைகள் தாமதமாக இணைந்து வந்தால் அது தொடர்பில் நீங்கள் கிளேசம் அடைய தேவையில்லை, உங்களுக்கு மனக்குறை ஒன்றும் அவசியமானதில்லை. இந்த 10 காணொளிகளும் மீளவும் நீங்கள் எந்த எந்த குழுமத்தில் இருக்கிறீர்களோ அந்த குழுமத்தில் பார்க்கக்கூடியதாக அதற்குரிய பிளேலிஸ்ட் லிங்க் பகிரப்படும். இப்போ நீங்கள் எதையும் நட்டப்படுவதாக அல்லது தவற விட்டதாக உணர தேவையில்லை. எப்போதும் அங்கே இருக்கக்கூடிய விடயங்களை பயிற்சி செய்கிற போதும் முன்னர் நீங்கள் பயிற்சி செய்த பின்னர் விடைகளை பார்ப்பது உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். நான் பகிர்கின்ற என்னுடைய யூடியூப் தளத்தில் இதற்கு முன்பாக கற்பிக்கப்பட்ட கிரகித்தல் தொடர்பான பல காணொளிகள், ஏறத்தாழ 100க்கு குறையாத காணொளிகள் அங்கே இருக்கிறது. அவசியம் இருப்பவர்கள், ஆர்வமுடையவர்கள் நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ள முடியும். 2 மணித்தியாலங்கள் ஒரு நீண்ட நேரம் இவ்வாறான செயலமர்வை நடத்துவதில் சில சிரமங்கள் இருக்கிறது, அசௌகரியங்கள் இருக்கிறது என்று பலர் என்னிடம் தெரிவிக்கிறது உண்டு. நான் இதை ஒளிப்பதிவிலேயே பேசுகிறேன். இன்றைக்கு இந்த மாதத்தினுடைய நிறைவு செயலமர்வு என்பதனால என்னுடைய எண்ணத்தில் இருக்கக்கூடிய சில விடயங்களை ஒரு 5 நிமிடங்கள் ஒதுக்கி உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அது பெருமதியாக இருக்கலாம் என்கிறது என்னுடைய அபிப்பிராயம். நாங்கள் இவ்வாறான பரீட்சைகளுக்கு தோற்றுகிற காலத்தில் இப்படியான செயலமர்வுகள் நடந்ததில்லை. அந்த காலப்பகுதிகளிலேயே என்னுடைய சில நண்பர்கள் இவ்வாறான வகுப்புகளை நடத்தி கொண்டிருந்தார்கள். உமாசங்கர், கமலதாசன், தவசேகரையா, இந்த மாதிரியாக சில பேர் இந்த வகுப்புகளை நடத்தி கொண்டிருந்தார்கள். சில இடங்களில் அது நடந்தது. ஆனால் அவை எல்லாம் நேரடி வகுப்புகள். இப்படியாக வீட்டில் இருந்தபடியாக, கட்டிலில் படுத்தபடி, கதிரையில் சாய்ந்தபடி அல்லது தரையில புரண்டபடியாக படிக்கிற வாய்ப்புகள் அந்த காலப்பகுதியில் யாருக்கும் கிடைக்கவில்லை. இப்போ கிரகித்தல் என்றால் உண்மையில் என்ன என்பது தொடர்பான ஒரு தெளிவு கூட இருக்கையில் சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றுகின்ற கட்டுரையும் சுருக்கமும் கடிதமும் இவ்வாறான வடிவங்கள் தான் கிரகித்தல் என்பது போன்ற ஒரு அபிப்பிராயம் இருந்த காலப்பகுதி அது. மிக முக்கியமாக கிரகித்தல் என்பது ஒரு தமிழ் மொழி சார்ந்த அறிவு அல்லது தமிழை முறையாக கற்றவர்கள், தமிழ் துறையிலே தேறியவர்கள், தமிழை ஒரு பாடமாக அல்லது தமிழ் சிறப்பு பட்டம் பெற்றவர்கள், தமிழிலே முதுமானி கற்கைகளை கற்றவர்கள், அப்படியானவர்கள்லாம் அதை செய்ய முடியும் அல்லது அதை கற்பிக்க முடியும் என்பது போன்ற ஒரு அபிப்பிராயம் இருந்த காலப்பகுதி. அந்த காலப்பகுதிகளில் நாங்கள் கிரகித்தல் என்பது தமிழ் எனவும், நுண்ணறிவு அல்லது உளச்சார்பு என்பது கணிதம் எனவும் நம்பிக்கொண்டிருந்த காலப்பகுதி. அப்போது வகுப்பு நடக்கிறது என்றால் யாழ்ப்பாண நகர பகுதியில் நடக்கும். வவுனியாவில் இருந்தெல்லாம் பிள்ளைகள் வருவார்கள். பஸ்களில் காலையில் 6 மணிக்கு பஸ் பிடிச்சு இங்கே 8 மணிக்கு வந்து வகுப்புகள் நடைபெறும். 3 மணி வரையில் அந்த மிகவும் வசதியானவை என்று சொல்ல முடியாத பலகையில் தயாரிக்கப்பட்ட இருக்கைகள், அதில்
உபாதைகளோடு இருந்து 3 மணி வரைக்கும் படிச்சுட்டு அந்த 3 பாடம் 4 பாடம் வெவ்வேறு வளவாளர்கள் வந்து நேரடியாக வகுப்புகள் நடக்கும். அதன் பின்பாக மாலையில வீட்டை போய் செய்வார். இப்படியாகத்தான் வகுப்புகள் நடந்தது. நான் அப்படியான வகுப்புகளில் கலந்து கொண்டது ஏறத்தாழ இல்லை. அது தொடர்பாகவே என்னுடைய வரலாறு பேசுறது நோக்கம் இல்லை தானே. அப்படியாக நடந்த காலத்துல அந்த பிள்ளைகள் படித்தார். இப்ப இன்றைக்கு உங்களுக்கு இந்த வசதி வந்திருக்குது. நீங்கள் வீட்டுல அமர்ந்தபடி படுத்தபடி இருக்கையில் சரிந்தபடி அப்படியெல்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கிற போது கூட இந்த ஒளிப்பதிவுகளை தர முடியாதா, வீடியோ போடுவீங்க தானே என்கிற நிபந்தனைகளோடு தான் நினைந்து போகிறேன். இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கலாம், பயணம் இல்லை, நேர அலைச்சல் இல்லை. 2 மணித்தியால வகுப்புண்டா 2 மணித்தியாலம் தான் உங்களுக்கு செலவு. எங்களுடைய காலத்தில் 1 மணித்தியால வகுப்புக்கும் 3 மணித்தியாலம் பயணம் செய்த பிள்ளைகள் உண்டு. 1 மணித்தியாலம் 1.5 மணித்தியாலம் நடக்கிற வகுப்புக்கும் மாலை நேரத்தில் MDTUவில் தேவேந்திரம் சிறந்த வகுப்பு நடக்கும் SLSக்கு 1.5 மணித்தியால வகுப்பு, அதற்கு 3 மணித்தியாலம் பயணம் செய்து வந்து கற்றுப்போகிற பிள்ளைகள் உண்டு. ஸோ இன்றைக்கு கிடைத்திருக்கக்கூடிய வசதி தொடர்பாக நீங்கள் புரிந்து கொள்ள வேணும் என்பதற்காக இதை சொல்லுகிறேன். இதை ஒளிப்பதிவில் சொல்வதன் நோக்கமும் அதுதான். கிரகித்தல் என்றால் தமிழ் இல்லை என்கிறது புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு. கிரகித்தல் என்பது வேறு, அது தாய்மொழியில இருக்குமே தவிர அது தமிழ் மொழி தொடர்பான இலக்கண இலக்கிய அறிவு அல்ல என்பது புரிந்து கொள்ளப்பட்டிருக்குது. நான் நான் நம்புகிறேன். என்னால கணிசமான பங்களிப்பு அந்த எண்ணக்கரு உருவாக்கத்துக்கு செய்யப்பட்டிருக்கு. நான் அதை செய்திருக்கேன். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த செயலமர்வு. இது ஒரு முன்னாயத்த செயலமர்வு. இன்னும் பரீட்சைகள் கோரப்படவில்லை. 2025 என்று போடுகிற போதே அது ஒரு நிச்சயமற்றது என்று தெரிந்து கொண்டுதான் போடுகிறது. ஆனால் 2025 பரீட்சைகளுக்கு விண்ணப்பங்கள் கோரப்படலாம் என்று பரவலாக அந்த துறைகளோடு நெருங்கிய தொடர்புடையவர்களாலே எதிர்பார்க்கப்படுகிறது. அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நீண்ட நெடுங்காலமாக எங்களுடைய சகோதர மொழி சிங்கள மொழியில வகுப்புகள் நடைபெறுகிறது. ஆக குறைந்தது எனக்கு தெரிந்து என்னுடைய நண்பர்கள், சிங்கள மொழியில் வளவாளர்களாக இருக்கக்கூடிய நண்பர்கள் ஆக குறைந்தது 6 மாதங்களாக தொடர் வகுப்புகளை நடத்துகிறார்கள். 300 தொடக்கம் 500 வரையிலான பிள்ளைகள் அந்த குழுக்களில் கற்றுக்கொள்ளுகிறார்கள். ஏனென்றால் அசேன் சொன்னார், தனக்கு 300 பேர் இருக்கக்கூடிய சூம் போதாமல் தான் 500 பேருடைய சூம் தான் எடுத்து வைத்திருக்கிறேன், 500 பேருடைய பேக்கேஜ் தான் இருக்குது என்று சொல்லி. ஆகவே 300க்கும் அதிகமாக 500 குறைவானவர்கள் அந்த ஒருவருடைய வகுப்பில் அப்படி பல பேர் செய்கிறார்கள். அவ்வளவு ஆர்வத்தோட கற்றுக்கொள்ளுங்கள். எங்களுடைய ஆர்வம் எப்படி இருக்கிறது என்கிறத கொஞ்சம் நீங்கள் கவனத்தில் எடுக்கவும். இன விகிதாசாரம் என்கிறதை தாண்டி எங்களுடைய முயற்சியும் சரிவாகிறவர்களுடைய எண்ணிக்கையை மாற்றி அமைக்கும். இப்போ இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு தயவு செய்து செயலமர்வுக்கு இயலுமான எல்லா நேரங்களிலேயும் நேரடியாக இப்படி நடக்கிற நேரத்திலேயே இருக்கு. நடக்கிற நேரத்துல இருக்கிற போது வருகிற உணர்வு அதன் பின்பாக அந்த வீடியோவை பார்க்குற நேரத்துல வராது. அது வீடியோ எங்களுடைய ஆள் மனசுக்கு தெரியும். இது ஒரு காணொளி. இப்ப நேரடியா வகுப்பு நடக்க இல்லை, ஒரு காணொளி. அங்க கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க, இங்க பதில் சொல்லுவீங்க. அல்ல பதில் சொல்வதற்கு நினைப்பீங்க, அங்க நினைக்க மாட்டீங்க. அங்க நித்திரவர், இங்க நித்திரவரா. சரியா? தயவு செய்து உங்களுக்கு காலம் கையில் ஒரு வரம் கொடுத்துருக்கு. குறிப்பாக கொரோனா தந்த மிகப்பெரிய பரிசு இந்த ஆன்லைன் எஜுகேஷன். அதை சரியா பயன்படுத்தி கொள்ளுங்க. நாங்கள் இன்றைக்கு நிறைவு செயலமர்வுக்குள்ள போகிறோம். 10 செயலமர்வுகளை நிறைவு செய்திருக்கிறேன் என்பதில் எனக்கு திருப்தி. நான் அந்த பிள்ளைகளிடம் பெறுகின்ற அந்த ஒரு தொகை பணத்துக்கு அதிக பெறுமதி உள்ளதை நான் கொடுக்க வேணும் என்று ஆசைப்படுகிறது உண்டு. அவர்கள் தந்த பணத்திலும் பார்க்க நான் அவர்களுக்கு செய்த பங்களிப்பு பெறுமதி மிக்கதாக இருக்க வேண்டும். அந்த கூச்ச உணர்வு நமக்குள்ளே இருக்கக்கூடாது. சரியா? நான் உங்களை பெரிய அளவில் வற்புறுத்துறது இல்லை. நீங்கள் எல்லாம் அடையாள இலக்கங்களோட வர வேணும், உங்களை அடையாளப்படுத்த வேணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். குழுவாக இருந்து கற்பவர்கள் உண்டு, ஒருவருடைய கொடுப்பனவோடு குழுவாக இருந்து கற்பவர்கள் உண்டு, குடும்பத்துல 2-3 பேர் சேர்ந்திருந்து படிக்கிறவர்கள் உண்டு. இப்படியாக அது எல்லாம் எனக்கும் தெரியும். அது தெரிந்தும் தெரியாமலும் அப்படியே நாங்கள் நடந்து கொள்ளுகிறது. ஏனென்றால் இது யாருக்கோ நல்லது விளைகிற காரியம். சரியா? நான் செலவு செய்கிற நேரத்துக்கு என்னிடம் வகுப்புக்கு வருகிறவர்கள் நான் ஒரு சிறுதொகை ஊதியத்தை பெற்றுக்கொள்கிறேன். அந்த ஊதியத்துக்கு என்னால் என்ன முடியுமோ அதை இயன்ற வரையில் அவர்களுக்கு தெளிவாக கொடுப்பதற்கு விரும்புகிறேன். அதை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தயாராக வர வேண்டும். பெரும்பாலானாக்கள் 1 மணித்தியாலம் 1.25 மணித்தியாலம் முடிய 1 மணித்தியாலம் முடிகிற போது விலகி போய்விடுவார்கள். 100 பேர் 102 பேர் இருக்கிறார்கள். இறுதி நேரத்தில் பார்த்தா 60 பேர் இருக்கிறார்கள்.
வெவ்வேறு கஷ்டங்கள் இருக்கும். குடும்பம், பிள்ளை, வீடு அப்படி எல்லாம் இருக்கும். ஆனா ஒரு காலத்துல இப்படி எல்லாம் இருந்தவர்கள் தான் பஸ்ல பயணம் செய்து வவுனியாவில இருந்து யாழ்ப்பாண நகரத்துக்கு வந்து படிச்சுட்டு போனேன். அதுபோல கிழக்கிழங்கையிலும் அதுபோலதான். ஏதேனும் ஒரு நகரத்துல வகுப்பு நடக்கும், ஒவ்வொரு திசையிலிருந்து வருவார். மலையகம் இதை விட மோசமாக இருந்தது. உங்களுக்கு அவ்வளவு கஷ்டம் இல்லைதானே? சரி, உங்கள் சேஷனுக்குள்ள போவோம். சரியா, நிறைவு செயலமர்வு இந்த மாதத்தில் என்பதனால நான் நினைத்த சில விடயங்களை பேச வேண்டியிருந்தது. அசௌகரியமாக இருந்திருக்காது என்று நினைக்கிறேன். இருந்திருந்தால் அதை குறையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, இப்போ நாங்கள் பாடத்துக்குள்ள போவோம். இறுதியாக கடந்த கால வினாத்தாள்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டு எங்களுடைய செயலமர்வை தொடர்ச்சியாக நகர்த்தி வருகிறோம். இலங்கை நில அளவை திணைக்களத்தில் பயிலுனர் நில அளவையாளர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்காக 2017 ஆண்டு நடைபெற்ற போட்டி பரீட்சை கிரகித்தல் வினாத்தாள் அதை உதவியாக கொண்டு கிரகித்தலை புரிந்து கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்து வருகிறோம். அந்த வினாத்தாளுக்கு விடை காண்பது எங்களுடைய நோக்கம் அல்ல. அந்த வினாத்தாளின் மூலமாக கிரகித்தல் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்கிறோம். அது தொடர்பான திறன்களை வளர்த்து கொண்டு வருகிறோம் என்று நான் நம்புகிறேன். இதுல முதல் 3 வினாக்களையும் ஏற்கனவே நிறைவு செய்திருக்கிறோம். இன்றைக்கு 4வது வினா. இதற்கு முன்பாக ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு பேச வேண்டும். கடந்த செயலமர்வில் பார்க்கப்பட்ட நிறைவு பகுதி, இந்த உரைப்பகுதி தொடர்பான சரியான கூற்றினை தெரிவு செய்வது தொடர்பில் செயலமர்வு நிறைவு பெற்ற பின்னர் ஆக குறைந்தது 10 பேருடைய குறுஞ்செய்திகளை நான் பெற்றுக்கொண்டேன். ஒலி வடிவத்திலும் எழுத்து வடிவத்திலையும் 10 பேருடைய குறுஞ்செய்திகளை பெற்றுக்கொண்டேன். இங்கு நீங்கள் 2வது விடைகளை எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள். 3வது தான் பொருத்தமானது போல இருக்கிறது என்கிற கேள்வி இருந்தது. கேட்காதவர்களும் பலர் இருக்கலாம் என்பதனால அந்த பகுதியை ஒரு தடவை 2 நிமிடங்கள் எடுத்து பேசிட்டு நகர்ந்து போகிறேன். சரிதானே? இங்க நாங்கள் அதை 3 விதமாக அல்லது 3 படிமுறைகளாக பார்த்திருந்தோம். அது பலருக்கு ஞாபகம் இருக்கும். நான் திருப்பி அதை பேச தேவையில்லை. சரிதானே? அந்த இடத்துல நாங்கள் இதை 3 விதமாக பார்த்திருந்தோம் என்று சொல்லி சொன்னாங்க. இதன் மூலம் என்பதன் வழியாக அதை உடைச்சிருந்தோம். பிறகு அதன் மூலம் என்று சொல்லியிருக்கிறேன். இப்போ மேலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயம் பார்த்தீங்கன்னா என்றால், கிராமங்களும் நகரங்களும் இணைக்கப்படுகிறது. சேவைகள், பௌதீக வளங்கள், மனித வளங்களை அடைவதற்கான வழிமுறைகள் திறக்கப்படுகிறது. மக்கள் சேவைகளை பெற்றுக்கொள்வது மேம்படுகிறது. இங்கு 3 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கார்கள். கிராமங்களை நகரங்களை இணைக்கிறார்கள். 2வது, பௌதீக மனித வளங்களும் சேவைகளையும் அடைவதற்கான வழிமுறைகள் திறக்கப்படுகிறது. மக்கள் சேவைகளை பெற்றுக்கொள்வது மேம்படுகிறது. இதனால் தூர இடங்களை அடைவதற்கான மேம்பட்ட வழிகள், தூர இடங்களை அடைவதற்கான மேம்பட்ட வழி என்றால் மேலே சொல்லப்பட்ட பௌதீக வளம், மனித வளம், சேவைகள் எல்லாமே தூர இடங்களுக்கு போகக்கூடியதாக இருக்கிறது. நடமாடும் வைத்திய சேவையில இருந்து சகல சேவைகள், மனிதர்கள், கனரக இயந்திரங்கள், வாகனங்கள், ஜேசிபி, வைக்கோ போன்ற எல்லா பௌதிக வளங்கள், மனித வளங்கள், சேவைகள் அனைத்தும் தூர இடங்களை அடைவதற்கான வழிகள் திறக்கப்படுகிறது. சந்தைகள் உருவாகிறது. தொழிலாளர்கள் நகர்கிறார்கள். பாருங்க, தூர இடங்களை அடைவதற்கான மேம்பட்ட வழிகள் ஏற்படுகிறது, சந்தைகள் திறக்கப்படுகிறது, தொழிலாளர்கள் நகர்கிறார்கள். இந்த நகர்வுல தொழிலாளர்கள் ஒரு பகுதி. முதல்ல இணைப்பு வருகிறது, இணைப்பினால நகர்வு ஏற்படுது. அந்த நகர்வுல 4 விடயங்கள் சொல்லப்பட்டிருந்தால் அதுல ஒரு விடயம் தான் தொழிலாளருடைய நகர். அதனால் பிராந்திய ரீதியான ஏற்றத்தாழ்வு நீங்கிய அல்லது குறைந்த ஒரு பொருளாதார வளர்ச்சி ஏற்படுகிறது. அதுக்குள்ள தொழில் வாய்ப்பு, வறுமை ஒழிக்கிறது எல்லாம் ஏற்பட்டு பிராந்திய ரீதியான ஏற்றத்தாழ்வற்ற பொருளாதார வளர்ச்சி ஏற்படுகிறது. இந்த அடிப்படையில தரப்பட கூற்றுக்களை மதிப்பீடு செய்கிற போது நாங்கள் முதலாவதா என்கிறத அதை பற்றி நாங்கள் பார்க்கவே தேவையில்லை. 2வது 3வது என்பதில் தான் எங்களுக்கு தொடர்ந்து சந்தேகம் தோன்றது. இந்த 3வதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடியது தொழிலாளருடைய நகர்வு, அதனால் தொழில் வாய்ப்புகள்.
அங்க சொல்லப்பட்ட 4 நகர்வுகள்ல இது தொழிலாளருடைய நகர்வை மட்டும் முதன்மைப்படுத்துகிறது. அதை சிறப்பாக பேசுது. எங்களுக்கு அதுல இருக்கிற சொற்களை கூடாக பேசுகிறது. பந்தியில இருக்கிற சொற்களை பயன்படுத்துகிறது. பிராந்திய ரீதியில் ஏற்றத்தாழ்வற்ற பொருளாதார வளர்ச்சி ஏற்படுவதற்கு வீதி வலையமைப்பு உதவியது. பிராந்திய ரீதியான ஏற்றத்தாழ்வற்ற பொருளாதார வளர்ச்சி என்கிறதும் தொழிலாளர் நகர்வின் மூலமாக இது நிகழ்ந்தது என்பதும் தான் சொல்லப்பட்டிருக்கு. மேல சொல்லப்பட்டிருக்கிறத பாருங்க. 2வது, கிராமம், நகரம், மாகாணங்கள், மாவட்டங்கள், அது எல்லாம் செய்து பிராந்திய ரீதியான தொடர்புகளை மேலும் மேம்படுத்தவும். இந்த தொடர்புகள் என்பதுக்குள்ள தொழிலாளர்களுடைய நகர்வும் வந்து தொடர்புகளை மேம்படுத்துதல், இணைப்புகளை மேம்படுத்துகிறது. தொடர்புகளை மேம்படுத்தவும், அவற்றுக்கு இடையே சமமற்ற தன்மையை குறைக்கவும் வீதி வலையமைப்பு காரணமாகிறது. இதனாலதான் 3வதுல இருந்து நாங்கள் 2வது இன்னும் சிறந்த விடை என்கிற முடிவுக்கு வந்தோம். 3வதுல தொழிலாளருடைய நகர்வு மட்டும் அதன் மூலமாக பிராந்திய அபிவிருத்தியில வேறுபாடு குறைக்கிறது என்று மேல சொல்லப்பட்டிருக்குது. அந்த விடயங்களை அங்க 3 அல்லது 4 வகையான இணைப்புகள் இருக்கிறது என்பதை கூட சொல்ல இல்லை. பிராந்தியங்களுக்கு இடையிலான தொடர்புகள் மேம்படுகிறது. எல்லா வகையான தொடர்பையும் சேர்த்து ஒற்ற வார்த்தையில சொல்ல. அதுக்கு பிறகு சமமற்ற, அவற்றுக்கு இடையில் சமமற்ற தன்மை என்றால் ஏற்றத்தாழ்வு குறைகிறது என்பது சொல்லப்பட்டிருப்பதனால 2வது எடுத்திருந்தேன். சரி, அவ்வளவுதான். நான் கடந்த சில நிறைய நேரம் அதை பற்றி பேசி இருக்கிறேன். இருந்தாலும் சந்தேகத்தோடு ஒரு மனுஷன் சந்தேகத்தோடு வாழக்கூடாது, வருத்தம் வந்திருந்தானே. அதனால நாங்கள் அப்படி இருப்பவர்களுக்கு அல்லது கேட்க நினைத்தும் கேட்காமல் இருக்கக்கூடிய சில வாயில்லா ஜீவன்கள் இருக்கும் தானே, அவர்களுக்காக நாங்கள் அந்த பகுதியை பேசியிருந்தேன். சரி, அடுத்ததாக 3 உரைப்பகுதிகள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கு. அந்த உரைப்பகுதிகளை வாசித்து வினாக்களுக்கு சுருக்கமான விடைகள் தருக என்று சொல்லி கேட்டுக்கிறார். இந்த உரைப்பகுதிகளை தந்துட்டு 2 விதமாக கேள்விகளை கேட்கலாம். கடந்த வினாத்தாள்ல இதற்கு முன்பாக நாங்கள் நில அளவையாளர் ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சையில பார்த்தபோது கூற்றுக்களை மதிப்பீடு செய்கிற விதமாக தந்திருந்தார்கள். அது தொடர்பில் அந்த கூற்றுக்கள் சரியானவையா தவறானவையா என்பது போல தந்திருந்தார்கள். இந்த கேள்விகளை நேரடியாக கேட்டிருக்கிறார்கள். அப்ப நாங்கள் உரைப்பகுதியை ஒரு தடவை வாசிக்க வேண்டும். அதற்கு பின்பாக வினாக்களை வாசிக்க வேண்டும். பின்னர் உரைப்பகுதியை வாசிக்க வேண்டும். இதுதான் இதற்கு விடியளிக்கக்கூடிய முறம். இந்த உரைப்பகுதி ஒன்று தரப்பட்டார்கள். சில வேளைகள்ல நாங்கள் உரைப்பகுதியில தேவையில்லாத இடங்கள் எல்லாம் அதிக நேரம் தரித்திருந்து அது தொடர்பாக சிந்தித்து அதுக்கு பற்றி விளங்கி கொண்டு எங்களுடைய நேரத்தை விரயம் செய்து விடலாம் என்பதனால இவ்வாறு ஒரு வினா தரப்படமாக இருந்தால் நீங்கள் விட அளிக்கின்ற முறையாக நான் உங்களுக்கு சொல்லித்தரக்கூடியது உரைப்பகுதியை வாசிங்கள். ஒரு தடவையோ 2 தடவையோ உங்களுக்கு புரிகிற மாதிரியாக வாசிங்க. விளங்கி கொண்ட பின்னர் கீழே இருக்கக்கூடிய வினாக்களை இன்னொரு தடவை வாசிங்கள். வாசித்த பின்பாக உரைப்பகுதியை திரும்ப வாசித்து அந்த வினாக்களுக்குரிய விடைகளை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். மிக முக்கியமான விடயம் நான் அழுத்தி சொல்லக்கூடியது, இப்படியான வினாக்கள் வந்தால் 5 வினாக்களுக்கும் விடைகளை தீர்மானிக்கும் வரையில் அந்த விடைகளை எழுத வேண்டாம். உங்களுக்கு ஒரு உரைப்பகுதியை தந்துட்டு அந்த உரைப்பகுதியில 5 வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கிறது என்றால் 5 வினாக்களுக்கு உடைய விடைகளை தீர்மானித்து இறுதி செய்யும் வரையில உங்களுடைய விடைகளை இந்த விடைத்தாளில் எழுத வேண்டாம். சில வேளைகளில் நீங்கள் 1வது வினாவுக்கு இதுதான் விடை என்று தீர்மானித்து எழுதிய பின்பாக அதை பார்த்தால் 3வது வினாவுக்கு அது மிகச் சரியானதாக பொருந்தும். 1வது வினாவுக்கு அந்த விடையை எழுதுவதை விட 3வது வினாவுக்கு தான் அது மிக பொருத்தமானது என்பது போல தோன்றும். அந்த வேளைகளில் 1வதாக எழுதி இடத்தை வெட்டி சேதப்படுத்தி அந்த சைட்ல எல்லாம் எழுதி அல்லது மேலதிக ஒரு விடைத்தாளை வாங்கி அதில் எழுதி கட்டி சரியா இப்படியாக நாங்கள் நட்டப்பட்டு போவோம். தயவு செய்து 5 வினாக்களுக்கும் விடைகள் தீர்மானிக்கப்படும் வரையில விடைகளை விடைத்தாளில் எழுதக்கூடாது. சரி, உரைப்பகுதிக்குள்ள போவோம். இலங்கையின் அரசுரை நிர்வாகத்தை நவீனப்படுத்தல் மற்றும் இறை முகாமைத்துவ செயல்முறையை மேம்படுத்துதல் ஆகிய குறிக்கோளுடன் இறை முகாமைத்துவ சீர்திருத்த நிகழ்ச்சி திட்டம் 2008 தொடர்ந்து நடைபெற்றது. அரசின் அரசுரை இலக்குகளை அடைவதில் ஊழியர்களின் மனோபாவங்கள் முக்கியமென இனங்காணப்பட்டுள்ளதால் இறை முகாமைத்துவ சீர்திருத்த நிகழ்ச்சி திட்டத்தினால் முக்கியமாக உள்நாட்டு அரசுரை திணைக்களம், இலங்கை சுங்கம், கலால் திணைக்களம், நிதி ஆணைக்குழு மற்றும் நிதி
மற்றும் திட்டமிடல் அமைச்சின் கீழ் வரும் ஏனைய திணைக்களங்களில் உள்ள குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையான ஊழியர்களுக்கு வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு பயிற்சி வழங்கப்பட்டது. மூன்றாவது வசனம் என்ன? சகல வரிகளுக்குமான விவரமான செயல்முறை திட்டங்களை தயாரித்தல், இடர்நேர்வின் அடிப்படையில் கணக்காய்வு தெரிவு முறை, ஊக்குவிப்புகள் மற்றும் பரிசுகளுடனான செயலாற்ற முகாமைத்துவ செயல்முறையை அறிமுகம் செய்தல், பெறுமதி செயற்கூற்றுக்களின் இலத்திரனியல் கோவையிடலை விரைவுபடுத்தல் என்பன இறை முகாமைத்துவ சீர்திருத்த நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் உள்நாட்டு அரசுரை திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளாகும். இத்துடன் உள்நாட்டு அரசுரை திணைக்களத்தால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் சுழற்சி உபாய திட்டம் மற்றும் செயற்பாட்டு திட்டம் என்பனவும் இச்செயற்திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்பட்டன. சரி, நான் வளமையாக உங்களுக்கு விடையளிக்கிற முறை சொல்லி இருக்கிறேன். இதை வாசிக்க வேணும், திரும்ப அந்த பகுதியில போய் வினாக்களை பார்க்க வேணும், திரும்ப இதை வாசிக்க வேணும். ஆனால் நான் வேறு விதமாக ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல கிரகித்தல் என்பதை புரிந்து கொள்ளல் அல்லது ஒரு உரைப்பகுதியை பகுப்பாய்வு செய்தல் என்கிற அடிப்படையில் 2வது தடவையும் வாசிக்கிற போது சில விடயங்களை புரிந்து கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம். சரிதானே? இறை முகாமைத்துவ சீர்திருத்த நிகழ்ச்சி திட்டம் 2008 தொடர்ந்து நடைபெற்றது. இறை முகாமைத்துவ சீர்திருத்த நிகழ்ச்சி திட்டத்தின் எத்தனை குறிக்கோள்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கு? 2 குறிக்கோள்கள். 2 குறிக்கோள்கள். இதை வாசிக்கிற நேரம் இப்படி எண்ணிக்கொண்டு வாசிக்க வேண்டும். இலங்கையின் அரசுரை நிர்வாகத்தை நவீனப்படுத்தல் மற்றும் இறை முகாமைத்துவ செயல்முறையை மேம்படுத்தல் ஆகிய குறிக்கோளுடன் இறை முகாமைத்துவ சீர்திருத்த நிகழ்ச்சி திட்டம் 2008 தொடர்ந்து நடைபெற்றது. இந்த வசனத்துல ஒரு இலக்கண தவறு இருக்குது. எனக்கு யார் அதை கண்டுபிடிச்சு சொல்லல? சொல்லவா சார்? சொல்லுங்க. தொடர்ந்தும் நடைபெற்றதுன்னு சொல்லப்படணும். இதுக்கு முதலும் நடந்திருக்கு, இப்ப நடக்குதுன்னு சொல்லணும். தொடர்ந்தும் 2008 தொடர்ந்தும் நடைபெற்றது. கிரேட், ஒரு உண்மை தொகை புல விட்டுட்டோம். சரி, வேற என்ன? வேற ஒரு இலக்கண தவறு இருக்கு, சொல்லுங்க. ஆகிய குறிக்கோளுடன் அது குறிக்கோள்களுடன். கிரேட், சரி, சரிதான. இங்க 2 குறிக்கோள்கள் சொல்லப்பட்டிருப்பதனால குறிக்கோளுடன் என்று சொல்லுகிறதிலேயும் ஒரு இலக்கண தவறு ஒன்று இருக்கு. நான் இப்ப வாசிக்கிற போது இப்படி எல்லாத்தையும் பகுப்பாய்வு செய்து கொண்டு போக பழக வேணும் என்பதற்காகத்தான் பிள்ளைகளுக்கு அதை சொல்லுது. சரியா? சரி. அப்ப இதுல 2 குறிக்கோள்கள் சொல்லப்பட்டிருக்குது. அரசின் அரசுர இலக்குகளை அடைவதில் ஊழியர்களின் மனோபாவங்கள் முக்கியம் என இனங்காணப்பட்டுள்ளதால் இறை முகாமைத்துவ சீர்திருத்த நிகழ்ச்சி திட்டத்தினால் முக்கியமாக உள்நாட்டு அரசுரை திணைக்களம், இலங்கை சுங்கம், கலால் திணைக்களம், நிதி ஆணைக்குழு மற்றும் நிதி மற்றும் திட்டமிடல் அமைச்சின் கீழ் வரும் ஏனைய திணைக்களங்களில் உள்ள குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையான ஊழியர்களுக்கு வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு பயிற்சி வழங்கப்பட்டது. இந்த இடத்துல ஒரு விடயத்தை சொல்லுகிறார். இந்த விடயத்தை இதுல ஒரு நியாயப்பாடு என்று சொல்லப்படுது. ஊழியர்களுக்கு பயிற்சி வழங்கியதற்கான நியாயப்பாடாக உரையாசிரியர் சொல்லுகிற காரணம் என்ன? அந்த அரசின் உள்நாட்டு வெளிநாட்டு பயிற்சி வழங்கப்பட்டதற்கான நியாயப்பாடாக உரையாசிரியர் காட்டுகிற விடயம் என்ன? அந்த ஊழியர்கள மனோபாவங்களை இனங்கண்டு மனோபாவங்களை இனங்கண்டு அதற்கேற்றபடி பயிற்சி கொடுக்கணும். அப்படியா? இலக்குகள் அடைகிறதுல அவன் மனோபாவம் இனங்காணப்பட்டமை. அரசுர இலக்குகளை அடைவதற்கு, அரசுர இலக்குகளை அடைவதில் ஊழியர்களுடைய மனோபாவங்கள் முக்கியமானது என இனங்காணப்பட்டமைதான் அந்த ஊழியர்களுக்கு உள்நாட்டு வெளிநாட்டு பயிற்சி அளிப்பதற்கான நியாயமாக இருந்தது அல்லது காரணம் என்று வச்சுக்கொள்வோம். எத்தனை வகையான நிறுவனங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கு? 5 வகையான நிறுவனங்கள். அப்படி எண்ணிக்கொண்டு வருவோம். சரிதானே? 5வதாக இந்த மற்றும் என்று சொல்லி இதில் ஒரு மற்றும் இருக்குது.
இங்க ஒரு மற்றும் இருக்குது. முதலாவது மற்றும் என்பதனுடைய பொருள் என்ன, இரண்டாவது மற்றும் என்பதனுடைய பொருள் என்ன? நிதி ஆணை நிதி மற்றும் அந்த மினிஸ்ட்ரிக்குள்ள வாரதை சொல்லு. அந்த நிதியும் திட்டமிடல் என்கிற அமைச்சு, அது நிதி மற்றும் திட்டமிடல் என்கிறது அந்த நிதி திட்டமிடலை இணைப்பதற்கான மற்றும். அதற்கு முன்னுக்கு இருக்கிற மற்றும் இறுதிக்கு முதல்ல வர மற்றும் பெயர் சொற்களினுடைய தொகுதி ஒன்றை நாங்கள் சொல்லுகிற போது இறுதி பெயர் சொல்லுக்கு முன்னாக ஒரு மற்றும் என்பதை பயன்படுத்துவோம். சரிதானே? அப்போ இங்கு 4 பெயர் சொற்கள் முன்னுக்கு இருக்குது. உள்நாட்டு அரசரை திணைக்களம், இலங்கை சுங்கம், கலால் திணைக்களம், நிதி ஆணைக்குழு 4 சொல்லப்பட்டிருக்குது. நிறைவாக இருப்பதற்கு முன்புக்கு ஒரு மற்றும் சொல்லுகிறோம். சரியா? அது பழமையாக நான் பல சந்தர்ப்பங்களை சொல்லியிருக்கேன். நீங்கள் பேச்சின் போது கூட அதைத்தான் பயன்படுத்த வேண்டும். ஓரிடத்துல யாரையும் விழிப்பதாக இருந்தால், ஒரு குழுமத்தை விழிக்கிற போது அதிபர், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், பழைய மாணவர்கள், மாணவர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் என்று சொல்ல வேண்டும். சில பேர் அதிபர் மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் மற்றும் பழைய மாணவர்கள் இப்படியெல்லாம் மற்றும் பாவிக்க கூடாது. ஆங்கிலம் சரியா பயன்படுத்துவோம். அண்ட் என்பதை இறுதியாக இருக்கிற நவுனுக்கு முன்னுக்கு போட எங்களுக்கு தெரியும். தமிழை அப்படி பயன்படுத்த தெரியாது. சரி, இரண்டாவதாக இருக்கிற மற்றும் என்பது இறுதிக்கு முன்னான மட்டுமல்ல, நிதியையும் திட்டமிடலையும் இணைப்பதற்காக இந்த 5 தரப்பினருக்கு பயிற்சி வழங்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்குது. 2 வகையான பயிற்சிகள் வழங்கப்பட்டிருக்கு, உள்நாட்டு வெளிநாட்டு பயிற்சி. இப்படி எல்லாம் பார்த்து கொண்டு போகணும் என்கிறதுக்காக தான் கொஞ்சம் நேரம் எனக்கு சொல்லி கொண்டு வருகிறேன். சரிதானே? இந்த அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்குது, இறை முகாமைத்துவ சீர்திருத்த நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் உள்நாட்டு அரசுரை திணைக்களத்தினால மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள். இங்க உள்நாட்டு அரசுரை திணைக்களத்தினால மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் சொல்லப்பட்டிருக்கு. இறை முகாமைத்துவ சீர்திருத்த நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் உள்நாட்டு அரசுரை திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் ஆகும். எத்தனை நடவடிக்கைகள் சொல்லப்பட்டிருக்கு? 4 5 சார். 4, 5, 6 3 விடைகள் சொல்லியிருக்காங்க. சரி, 5 சரியா? ஓ சரி. ஒரு வேற எனக்கு மெசேஜ் போட்டிருக்காரு 5 இருக்கிறது என்று சொல்லி. அந்த 4 என்று சொல்லுகிறார்கள். மெக்க ஒன் பண்ணுங்க, மெட்டாக்களை ஓ பண்ணுங்க பார்ப்போம். அதில் ஒரு வேற நான் தேடி பிடிக்கிறேன். ஓகே, ஹப்ராத் மட்டும்தான் மிச்சம். பிரதீபன் புதிதாக இருக்கிறார். பிரதீபன் சொல்லுங்க சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பிரதீபனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு வரேன். ஹப்ராத் வெயிட் பண்ணுங்க. பிரதீபன் சொல்லுங்க, 4 என்பதை பிரிச்சு காட்டுங்க பார்ப்போம் அப்படின்ட்டு. இடர் தேவை அடிப்படை கணக்காய் தெரியும் முறை சார். எங்க சொல்ல விளங்குறப்பா? ஓகே சொல்லுங்க. இடர் நேர்வின் அடிப்படையில் கணக்காய்வு தெரிவு முறை. போனலாம் சார். சரி, ஓகே. அவருக்கு அதில் சின்ன நெருக்கடி இருக்கிறதால நாங்கள் அவரை விடுவோம். சரிதானே? ஒன்று வாசிக்கிற போது. ஓகே, பாஸ்கரன் கதைங்க. சகல வரிகளுக்குமான விவரமான செயல்முறை திட்டங்களை தயாரித்தல். ஸ்லோவா சொல்லுவாங்க, நான் ஒன்றொண்டா எண்ணக்கூடிய மாதிரி, எனக்கு இவ்வளவு வேகம் மேலாது. ஓகே சார். முதலாவது சகல வரிகளுக்குமான விவரமான செயல்முறை திட்டங்களை தயாரித்தல். சரி, அப்ப இதுல வச்சு ஒன்று உடைக்கிறேங்க. இரண்டாவது இடர் நேர்வின் அடிப்படையில் கணக்காய்வு தெரிவு முறைமை. மூன்றாவது ஊக்குவிப்புகள் மற்றும் பரிசுகளுடனான செயலாற்ற முகாமைத்துவ செயல்முறையை அறிமுகம் செய்தல். ஊக்குவிப்புகளோடும் பரிசுகளோடும் கூடிய செயலாற்று முகாமைத்துவ முறையை அறிமுகம் செய்தல் மூன்றாவது. நான்காவது பெறுமதி சேர் கூட்டுக்களின் இலத்திரனில் கோவையிடலை விரைவுபடுத்தல். சரிதானே? இதுல சில பேர் 5 என்று சொல்லி இருந்தாங்க, சில பேர் 6 என்று சொல்லி இருந்தாங்க. அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த மற்றும் என்பதை எடுத்திருப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். அப்படி அல்ல, அது ஊக்குவிப்புகளும் பரிசுகளும் என்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மற்றும் என்பது இறுதிக்கு முன்பாக இருந்தால்தான் தனியாக இங்கே ஊக்குவிப்புகளும் பரிசுகளும் வழங்குகின்ற ஒரு செயலாற்ற முகாமைத்துவ செயல்முறையை அறிமுகம் செய்தல்.
அடுத்தது பெறுமதி செயற்கூற்றுகளின் இலத்திரனியல் கோவையிடலை விரைவுபடுத்தல் என்பன இறை முகாமைத்துவ சீர்திருத்த நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் உள்நாட்டு அரசுரை திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் ஆகும். 4 என்பது சரியான விடை. அது நாங்கள் அவர்கள்ட்ட இருந்து ஏற்றுக்கொண்டு சரிதானே? சார் சொல்லுங்க. சார் கீழே இருக்கு சார் ஒன்று இத்துடன் ஒன்று சொல்லி சார் யார் பாயிசாவாக கதைக்கிறது? ஜெனஸ். ஓ கதை மற்ற ஆமா சார் கீழே கீழே வந்து சார் சொல்லப்பட்டிருக்கு உள்நாட்டு அரசு திணைக்களத்தால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும்னு சொல்லி கீழே சுழற்சி உபாய திட்டம் மற்றும் செயற்பாட்டு திட்டம் சொல்லப்பட்டிருக்கு சார். அப்போ ஒரு நல்ல கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க. மேல சொல்லப்பட்டிருக்கிறது நடவடிக்கைகள். மேலே சொல்லப்பட்டிருக்கிறது நடவடிக்கைகள், கீழே சொல்லப்பட்டிருப்பது இதை விட அவர்கள் வேறு 2 திட்டங்களை செய்கிறார்கள். இந்த வித்தியாசம் விளங்குதா? மேல நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குன்னு சார் சொல்லி இருக்கிறேன். நான் கேட்டது எத்தனை நடவடிக்கைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஓகே சார். உள்நாட்டு அரசரை திணைக்களத்தினால மேற்கொள்ளக்கூடிய திட்டங்கள் எத்தனை என்று சொல்லுங்களேன். சரி, இப்ப நாங்க அப்படி வீட்டுல கதைக்கிறார்கள். ஓ பண்ணி போட்டு கதைங்க ப்ளீஸ். செந்தில்நாதன் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. இங்க உள்நாட்டு அரசரை திணைக்களத்தினால எத்தனை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு? ரெண்டு திட்டங்கள். வேறு விடைகள்? வேறு விடைகள் 3 சார். யார் சொல்ற? ஜானு. அந்த 3ஐ நான் கேட்போம் என்னன்னு சொல்லு. 1 சார் சகல வரிகளுக்குமான விபரமான செயல்முறை திட்டங்கள். அடுத்தது வந்து சுழற்சி உபாய திட்டம். அடுத்தது செயற்பாட்டு திட்டம். சரி, அப்ப இங்க பாப்போம் என்னன்னா இந்த பகுதியை கொஞ்சம் கதைப்பம் பிள்ளைகள். இறை முகாமைத்துவ சீர்திருத்த நிகழ்ச்சி திட்டம். இறை முகாமைத்துவ சீர்திருத்த நிகழ்ச்சி திட்டம் அது ஒரு புரோகிராம். நிகழ்ச்சி திட்டம் என்கிறது ஒரு புரோகிராம், சரிதானே? ஒரு நிகழ்ச்சி திட்டம் என்கிறது ஒரு, நாங்கள் சொல்லுகிறது அதை ஆங்கிலத்தில் புரோகிராம் என்று சொல்லுவோம், நிகழ்ச்சி திட்டம். கொஞ்சம் பாருங்க, இறை முகாமைத்துவ சீர்திருத்த நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் உள்நாட்டு அரசரை திணைக்களத்தினால மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் என்று சொல்லி மேல சொல்லப்பட்டிருக்கு. அதுக்குள்ள 4 நடவடிக்கைகள் வருகிறத நாங்கள் பார்த்தோம். சகல வரிகளுக்குமான விவரமான செயல்முறை திட்டங்களை தயாரித்தல். சகல வரிகளுக்குமான விவரமான செயல்முறை திட்டங்களை தயாரித்தல். அது ஒரு நிகழ்ச்சி திட்டம் அல்ல, ஒரு செயல்முறை திட்டம் ஒன்றை தயாரித்தல். அடுத்தது இடர்நேர்வின் அடிப்படையில் கணக்காய்வு தெரிவு முறை. அது ஆடிட்டை செலக்ட் பண்றது, ஆடிட் மெத்தடை செலக்ட் பண்றது. அது இந்த விளக்கம் என்னென்றால் எது ரிஸ்கான இடமோ அதுக்கு ஏற்றபடியாக ஆடிட் மெத்தடை செலக்ட் பண்றது என்று சொல்லி, அதாவது வரி தவிர்ப்புகள் நடக்கக்கூடிய இடங்களுக்கு ஆடிட்டை கொஞ்சம் கடுமைப்படுத்துவார்கள் என்பது போல விளங்கிக் கொள்வோமே. 2வது. 3வது ஊக்குவிப்புகள் மற்றும் பரிசுகளுடனான செயலாற்ற முகாமைத்துவ செயல்முறை. இங்க எல்லாமே செயல்முறை என்று சொல்லித்தான் சொல்லியிருக்கிறாங்க, சரிதானே? அடுத்தது பெறுமதி செயற்கூற்றுகளின் இலத்திரனியல் கோவையிடலை விரைவுபடுத்துதல் என்பன இறை முகாமைத்துவ சீர்திருத்த நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ், இறை முகாமைத்துவத்தை சீர்திருத்துகின்ற நிகழ்ச்சி திட்டத்திற்குள்ள இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இத்துடன் இதோடு சேர்த்து உள்நாட்டு அரசரை திணைக்களத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் சுழற்சி உபாய திட்டம் மற்றும் செயற்பாட்டு திட்டம் என்பனவும் இச்செயற்திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்பட்டன. எந்த செயற்திட்டத்தின் கீழ்? சீர்திருத்த நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ். இறை முகாமைத்துவ சீர்திருத்த நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ்
சரி, அப்போ இங்க கவனிங்க, இறை முகாமைத்துவ சீர்திருத்த நிகழ்ச்சி திட்டத்தின் கீழே நடைபெற்ற விடயங்களை நாங்கள் இனி ஒருக்கா தொகுத்து பார்ப்போமா? இறை முகாமைத்துவ சீர்திருத்த நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் செய்யப்பட்டதை 2 விதமாக நாங்கள் பிரித்து பார்க்கிறோம். ஒன்று அரசினால செய்யப்பட்டது, பெரிய அளவில் சொல்லப்பட்டிருக்கு. அரசினால செய்யப்பட்ட காரியம் அங்கு அதனோடு தொடர்புடைய அலுவலர்களுடைய மனப்பாங்குகளை மாற்றுவதற்கான உள்நாட்டு வெளிநாட்டு பயிற்சி வழங்கியது. அது ஒரு தொகுதியாக அங்க இருக்குது. இரண்டாவது, இந்த இறை முகாமைத்துவ சீர்திருத்த நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் உள்நாட்டு அரசுரை திணைக்களத்தினால மேற்கொள்ளப்பட்டவை. உள்நாட்டு அரசுரை திணைக்களத்தினால மேற்கொள்ளப்பட்டவை என்று சொல்லி பார்க்கிற போது அங்க எத்தனை கருமங்கள் இப்ப மொத்தமாக வருகுது? 6 கருமங்கள். விளங்குதா சொல்றது? அங்க 6 கருமங்கள் இருக்குது. சாதாரணமா நாங்க பார்க்கிற போது உள்நாட்டு அரசுரை திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் ஆகும் என்று சொன்னாங்க. அப்போ சரி, அதோட முடிஞ்சது. திருப்பியும் சொல்றாங்க, இத்துடன் இதோட சேர்த்து உள்நாட்டு அரசுரை திணைக்களத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் சுழற்சி உபாய திட்டம் மற்றும் செயற்பாட்டு திட்டம் என்பனவும் இச்செயற்திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்பட்டது. அங்க சொல்லப்படுகிற செயற்திட்டம் என்கிறது மேலே சொல்லப்பட்ட இறை முகாமைத்துவ சீர்திருத்த நிகழ்ச்சி திட்டம் தான். சில வேளை நிகழ்ச்சி திட்டம் செயற்திட்டம் என்கிற சொற்கள் மாறுபட்டு போகும். 6 விடயங்கள் இதுக்குள்ள இருக்குது. மேலே செய்யப்பட்டது பொதுவாக இவர்களையும் உள்ளடக்கி உள்நாட்டு அரசுரை திணைக்களம், இலங்கை சுங்கம், கலால் திணைக்களம், நிதி ஆணைக்குழு மற்றும் நிதி திட்டமிடல் அமைச்சின் கீழ் வரும் ஏனைய திணைக்களங்களுக்கு செய்த என்று சொல்லிட்டு இதுக்கு கீழே சில வேளை அடுத்த பகுதியாக மற்றவர்கள் செய்த விடயங்கள் இருக்கலாம். இந்த பகுதி இப்ப விளங்குதா? அரசுரை நிர்வாகத்தை நவீனப்படுத்துதல், இறை முகாமைத்துவ செயல்முறையை மேம்படுத்தல் என்ற குறிக்கோளோட இறை முகாமைத்துவ சீர்திருத்த நிகழ்ச்சி திட்டம் நடைபெற்றது. இதன் கீழே ஊழியர்களுடைய மனோபாவங்களை மேம்படுத்தும் நோக்கில 5 தரப்பை சேர்ந்த அல்லது 5 முக்கியமான நிறுவனங்கள், 4 நிறுவனங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கு. 5வது தொகுதியாக சொல்லப்பட்டிருக்குது. இந்த 5 தரப்பினரை கூப்பிட்டு அவர்களுக்கு உள்நாட்டு வெளிநாட்டு பயிற்சிகளும் வழங்கப்பட்டிருக்குது. இனி அதுல ஒரு நிறுவனத்தை எடுத்து உள்நாட்டு அரசுரை திணைக்களம் இப்படி இவ்வளவு கர்மங்களையும் செய்திருக்குது என்று சொல்லுகிறார்கள். இந்த உரைப்பகுதி தொடர்ச்சியாக எங்களுக்கு கிடைச்சிருந்தால் ஏனையவர்கள் செய்ததையும் சில வேளையில இலங்கை சுங்கம் என்ன செய்தது, கலால் திணைக்களம் என்ன செய்தது, நிதி ஆணைக்குழு என்ன செய்தது என்பது போல அந்த பகுதியாக இருந்திருக்கு. இதை விளங்கிக் கொள்றதுக்காக தான் கொஞ்சம் நேரம் எடுத்து சொன்னேன். இப்ப கேள்விகளை பார்ப்போம். கேள்வியை பார்த்தா நாங்கள் இவ்வளவு தூரம் விளங்கிக் கொள்ற அவசியம் இருக்காது. சரி, எளிமையாக இருக்கும். சொல்லுங்க. சரி, இப்ப அந்த இறை முகாமைத்துவ சீர்திருத்த நிகழ்ச்சி திட்டத்தின் குறிக்கோள் அடையணும்னா ஊழியர்கள் மனோபாவம் முக்கியம். அப்ப அதுக்கு கீழே தானே சார் அந்த பயிற்சி அளித்தல்ங்கிற விஷயம் வருது. அப்ப ஏன் நாங்க பயிற்சி அளித்தலையும் ஒரு நடவடிக்கையாக அதுக்குள்ள கொண்டு வரையில உள்நாட்டு அரசுரை திணைக்களத்தினால செய்யப்பட்ட நடவடிக்கையாக அங்க சொல்றேன். ஒட்டுமொத்தமாக செய்யப்பட்ட நடவடிக்கைகளுக்குள்ள அது வேற. அது அவர்களும் அதுல ஒரு உள்ளடக்கமே தவிர அவர்களால் அது செய்யப்பட இல்லை தானே. நாங்கள் உள்நாட்டு அரசுரை திணைக்களத்தினால செய்யப்பட்டது என்று வருகிற போது மேல் பயிற்சி அளித்தல் வராது. அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டதே தவிர அவர்கள் பயிற்சி அளிக்க விளங்குதா? அந்த கேள்வி அளிக்கப்பட்டிருக்குது. அதுக்கு பிறகு அவர்கள் வேலை செய்திருக்கிறார், மற்றவர்களும் செய்திருப்பினோம், அது தெரியல எங்களுக்கு. ஆனால் அவர்கள் பயிற்சி அளிக்கையில் அவர்கள் பயிற்சி அளிக்கப்பட்டார்கள், அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. சரியா? ஓகே சார். ஓகே, அடுத்தது பாருங்க. இந்த கேள்வி கேட்டுக்காங்க. இறை முகாமைத்துவ சீர்திருத்த நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் உள்நாட்டு அரசுரை திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்பட்ட செயற்பாடுகள் எத்தனை, அவை யாவை? இறை முகாமைத்துவ சீர்திருத்த நிகழ்ச்சி திட்டத்தின் இறை முகாமைத்துவ சீர்திருத்த நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் உள்நாட்டு அரசுரை திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்பட்ட செயற்பாடுகள் எத்தனை, அவை யாவை? அந்த செயற்பாடுகள் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் அவசரப்பட்டு நான் சொன்னால் வீடு எழுதக்கூடாது. அங்கு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் என்று சொல்லி 4 சொல்லப்பட்டிருக்குது. அதை நாங்கள் குறித்து வைத்துக் கொள்வோம். இப்போதைக்கு இதுதான் விடையாக இருக்கும் என்று சகல வரிகளுக்குமான விவரமான செயல் பண்ணுங்க.
சகல வரிகளுக்குமான விவரமான செயல்முறை திட்டங்கள் தயாரித்தல், இடர்நேர்வின் அடிப்படையில் கணக்காய்வு தெரிவு முறை, ஊக்குவிப்புகள் மற்றும் பரிசுகளுடனான செயலாற்ற முகாமைத்துவ செயல்முறை அறிமுகம் செய்தல், பெறுமதி செயற்கூற்றுகளின் இலத்திரனியல் கோவையிடலை விரைவுபடுத்தல் என்கிற 4 விடயங்கள் இருக்குது என்று சொல்லி இப்போதைக்கு நாங்கள் அதை வச்சுக்கொள்ளும். சரியா? இவ்வுரைப்பகுதியில் குறிப்பிட்டுள்ளபடி அரசு ஊழியர்களுக்கு தேவையான பயிற்சிகளை வழங்குதல் கவனம் செலுத்தப்பட்டமை, அவர்களுக்கு உள்நாட்டு வெளிநாட்டு பயிற்சிகளை வழங்குதல் என்பவற்றுக்கிடையில் எத்தகைய தொடர்பு காணப்படுகிறது? நேர்கணிய காரிய காரண தொடர்பு. பயிற்சிகளை வழங்குதலில் கவனம் செலுத்தப்பட்டமை அவர்களுக்கு உள்நாட்டு வெளிநாட்டு பயிற்சிகளை வழங்குதல் என்பவற்றுக்கிடையில் எத்தகைய தொடர்பு காணப்படுகிறது என்று கேட்டால் நாங்கள் சொல்ல வேணும், அரசு ஊழியர்களுக்கு தேவையான பயிற்சி வழங்குவதில் கவனம் செலுத்தப்பட்டதன் காரணமாக இது நிகழ்ந்திருப்பதன், அவர்களுக்கு உள்நாட்டு வெளிநாட்டு பயிற்சி வழங்குதல் நிகழ்ந்திருப்பதனால காரண காரிய தொடர்பு என்று சொல்லலாம். இதுல நேர்கணியம் என்கிறது இது ஒரு குவான்டிட்டி பேஸா இல்லை, ஒரு எண்கணிய ரீதியாக கவனம் அதிகரிக்க பயிற்சி அதிகரிக்கும் அப்படி அந்த விதமாக நாங்கள் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சாதகமான தன்மை தான் அதுக்குள்ள காணப்படுகிறது. அந்த கவனம் காரணமாக இது நிகழ்கிறது என்றால் நீங்கள் காரண காரிய தொடர்பு என்பதாக எழுதினால் போதுமானது. இறை முகாமைத்துவ சீர்திருத்த நிகழ்ச்சி திட்டம் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படுவதன் இலக்குகள் யாவை? சார், இந்த காரண காரிய தொடர்பு அப்படி கொஞ்சம் விளக்கம் தரலாமா சார்? காரண காரிய தொடர்பு என்று சொல்லுகிறது. இப்போ நாங்கள் இப்படி சொல்லுவோமே, அஸ்வசும செயற்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுதல், வறுமை ஒழிக்கப்படுதல். அஸ்வசும செயற்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் மக்களினுடைய வறுமை குறையும், வறுமை தணிக்கும். ஒழிக்கிறதுல வறுமை தணித்தல் என்று வைத்துக் கொள்வோம். அப்போ இந்த வறுமை தணித்தல் என்பது விளைவு. அந்த விளைவை தோற்றுவிக்கிறது எது தோற்றுவிக்குது? நிவாரண நிகழ்ச்சி திட்டம் தோற்றுவிக்குது. அதுபோல இங்க அரசு ஊழியர்களுக்கு தேவையான பயிற்சிகள் வழங்குவதில் கவனம் செலுத்தப்பட்டமை காரணமாக அவர்களுக்கு உள்நாட்டு வெளிநாட்டு பயிற்சிகள் வழங்கப்பட்டன. அப்ப எது காரணம்? அரசு ஊழியர்களுக்கு தேவையான பயிற்சிகளை வழங்குதல் மீது கவனம் செலுத்தப்படுகிறது, காரணம். அதன் காரணமாக அடுத்தது நிகழ்கிறது, அது காரியம். சொல்றவங்க எளிமையாக சொல்லுகிறது என்றால், மழை பெய்ததன் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இப்ப மழை பெய்தல் வெள்ளப்பெருக்கு ஏற்படல் என்பவற்றுக்கு இடையில என்ன தொடர்பு காணப்படுகிறது? காரண காரிய தொடர்பு இருக்கு. மழை அந்த காரணமாக என்று போட்டு சொல்லக்கூடியதாக இருந்தால் நாங்கள் காரண காரிய தொடர்பு. சில வேளைகள்ல அந்த முதலாவது விடயம் காரணம் அதிகரிக்கிற போது காரியமும் அதிகரிக்கும், காரணம் குறைகிற போது காரியமும் குறையும் என்பது தெளிவாக தென்படுமாக இருந்தால் நாங்கள் நேர்கணிய தன்மை வாய்ந்த காரண காரிய தொடர்பு என்று எழுதலாம். சில வேளைகளில் முதலாவது காரணம் அதிகரிக்கிற போது அதன் விளைவு குறைவடைவதாக இருந்தால் எதிர்கணிய காரண காரிய தொடர்பு என்று சொல்ல வேண்டும். உதாரணத்துக்கு குடும்ப வருமானம், குடும்பத்தின் வறுமை நிலை, குடும்ப வருமானம் குடும்பத்தின் வறுமை நிலை என்று வச்சுக்கொண்டால் குடும்ப வருமானம் அதிகரிக்கிற போது குடும்பத்தினுடைய வறுமை நிலை குறை. வருமானம் காரணமாக வறுமை நிலை மாற்றமடையும் என்பதால வருமானத்துக்கும் வறுமை நிலைக்கும் இடையில காரண காரிய தொடர்பு இருக்கு. ஆனால் எதிர்கணிய காரண காரிய தொடர்பு இருக்கு. எதிர்கணிய காரண காரிய தொடர்பு. வருமானம் அதிகரிக்க வறுமை நிலை குறைவடைஞ்சு போகும். இதுவே வாழ்க்கை தரம் வருமானம் என்று வந்ததுண்டா, வருமானத்தை நீங்கள் காரணமாக எடுத்தீங்கன்னா வருமானம் அதிகரிக்க வாழ்க்கை தரம் அதிகரிக்கும். பொதுவாக விதிவிலக்கு இருக்கலாம், அது வேற. வருமானம் அதிகரிக்க வாழ்க்கை தரம் அதிகரிக்கும், வருமானம் குறைய வாழ்க்கை தரம் குறையும். இப்ப வருமானம் காரணமாக வாழ்க்கை தரம் என்று வருகிற போது வருமானத்தை முன்னுக்கு போட்டு வாழ்க்கை தரம் பின்னுக்கு சொல்லப்படுமாக இருந்தால் அப்போது காரண காரிய தொடர்பு என்று சொல்ல வரும். சில வேளைகள்ல வாழ்க்கை தரம் மற்றும் வருமானம் என்பவற்றுக்கு இடையில் காணப்படும் தொடர்பு என்று கேட்கப்பட்டால்
வருமானம் பின்னுக்கு போயிட்டுது, வாழ்க்கை தரம் முன்னுக்கு போயிட்டுது, இங்க காரியம் முன்னுக்கு நிக்குது, காரணம் பின்னுக்கு நிக்குது. அப்படி இருக்கிற போது அதை காரிய காரண தொடர்பு என்று சொல்ல வேண்டும். அது ஒரே திசையில அசையுமாக இருந்தால், வருமானம் மேல போனா வாழ்க்கை தரமும் மேல போகும், வருமானம் கீழே போனா வாழ்க்கை தரமும் கீழே போகும் என்று தெளிவாக தெரிந்தால் நேர்கணிய காரிய காரண தொடர்பு. இங்க வாழ்க்கை தரம் முன்னுக்கு சொல்லப்பட்டு வருமானம் பின்னுக்கு சொல்லப்பட்டால் காரியம் முன்னுக்கு சொல்லப்படுகிறது, காரணம் பின்னுக்கு சொல்லப்படுகிறது. ஆகவே காரிய காரண தொடர்பு ஒன்று அதிகரிக்கிற போது மற்றதிலையும் அதே பக்கமாக நகர்வு இருப்பதனால நேர்கணியமானது என்பதையும் சேர்த்து சொல்ல வேண்டும். சரியா? தொடர்ந்து வருகிற அடுத்த வினாத்தாள்கள்ல இந்த வகையான வினாக்களை நீங்கள் அதிகம் சந்திப்பீங்கள். அப்போ இன்னும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நான் ஒரே இடத்துல தரிச்சு நிற்க விரும்பலை. அப்ப இந்த பகுதி உங்களுக்கு தெரிஞ்சுட்டு பயிற்சிகளை வழங்குவதில் கவனம் செலுத்தப்பட்டமை காரணமாக உள்நாட்டு வெளிநாட்டு பயிற்சி வழங்கப்படுகிறது என்பதனால இங்கு காரண காரிய தொடர்பு காணப்படுகிறது. இறை முகாமைத்துவ சீர்திருத்த நிகழ்ச்சி திட்டம் தொடர்ந்து நடைமுறைப்படுத்துவதன் இலக்குகள் யாவை என்று கேட்டிருக்கிறாங்க. நிர்வாகத்தை நவீனமயப்படுத்துதல் மற்றும் இறை முகாமைத்துவ செயல்முறையை மேம்படுத்துதல் ஆகிய குறிக்கோளுடன் என்று சொல்லப்பட்டிருக்குது. சரிதான். அப்ப அந்த பகுதியை நாங்கள் அப்படியே விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். இதுல 3 கேள்விதான் அதுல கேட்டிருக்கிறார்கள். 3 கேள்விக்கும் எத்தனை புள்ளி கொடுத்திருக்கிறார்கள் என்று கடைசியா பார்த்தால் தான் தெரியும். ஓகே, 9 புள்ளிகள் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு விடயத்தை கவனிங்க. இப்படியான கேள்விகளை கேட்கிற போது சில அபிப்பிராயங்கள் சொல்லப்படுவதுண்டு. திறந்த போட்டி பரீட்சைகளுக்கு இப்படியெல்லாம் கேட்க மாட்டார்கள், நீங்கள் விடு எழுத வேண்டி வராது என்று சொல்லி அந்த அபிப்பிராயங்களை முழுமையாக நம்ப வேணாம். இப்போது வருகிற 1ஆம் தேதி கடமையை பொறுப்பேற்க இருக்கிற இலங்கை கல்வி நிர்வாக சேவை பரீட்சைக்கு தோற்றியவர்களுக்கு அவர்களுடைய பரீட்சைக்கான அறிவித்தல்ல சொல்லப்பட்டிருந்தது. அது இன்றைக்கு நிகழ்ந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் சொல்லப்பட்டிருந்தது புறவயமான வினாக்கள் அமையும் என்று சொல்லி. ஆனால் இவ்வாறு விடு எழுத வேண்டிய வினாக்களை கேட்டிருந்தார்கள். அதற்கு அவர்கள் ஒரு நியாயப்பாடு ஒன்றையும் வழங்கி இருந்தார்கள். என்னென்றால், இங்கு மிக தெளிவாக விடைகள் ஒருவருக்கு ஒருவர் மாறுபடாமல் அப்படியே எழுதக்கூடியதாகத்தான் நாங்கள் கேள்வி கேட்டிருக்கிறோம். இதுல அந்த பரீட்சார்த்தியினுடைய சொந்த அபிப்பிராயங்கள் அல்லது அவருடைய சொந்த வல்லமைகளினால விடை மாறுபடுவதற்கு வாய்ப்பு இல்லை. இந்த வினா புறவயமானதுதான் என்று அவர்கள் அடம் பிடித்தார்கள். அது தொடர்பாக பேசப்பட்ட போது பரீட்சை திணைக்களத்தில் அது வழங்கப்பட்ட பதில் அப்படியாக இருந்தது. புறவயமான வினா என்றால் எழுதுகிறது இல்லை என்று வராது, எழுதுகிறவையும் புறவயமான வினாக்கள் வரலாம். இங்க கேட்டப்பட்டிருக்கு எத்தனை செயற்பாடுகள் என்று கேட்டிருக்கிறாங்க. அந்த செயற்பாட்டை அப்படியே எழுதலாம். இப்ப இந்த 1வது கேள்விக்கு விடை எழுதுகிற போது செயற்பாடுகள் எத்தனை, அவை யாவை என்று சொல்லி கேட்டிருக்கிறதால நாங்கள் எத்தனை என்று எழுதி போட்டு விடை எழுதுவோம். விடயத்தை ஏற்றுக்கொள்ளுகிறீரா, அதற்கான காரணங்களை தருகின்ற முதல் நீங்கள் விடயத்தை ஏற்றுக்கொள்கிறீங்களா என்றால் ஆம் அல்லது இல்லை, அல்லது ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று எழுதி போட்டுத்தான் உங்களோட நியாயப்பாடுகளை சொல்ல வேண்டும். அதற்கு புள்ளியை தனியா ஒதுக்கி வைத்திருப்பார்கள். அதை சொல்றது கண்டு புள்ளி வைத்திருப்பார்கள். ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லப்பட்டால் 1 புள்ளி, அல்லது ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்றதுக்கு 1 புள்ளி, அதுக்கான விளக்கம் சொல்றதுக்கு 2 புள்ளி என்பது போல அதை ஒழுங்குபடுத்தி இருப்பார்கள். அப்ப நீங்கள் ஏற்றுக்கொண்டுட்டீங்க தானே என்றுட்டு அதுக்கான விளக்கத்தை மட்டும் எழுதக்கூடாது, கேட்டு ஒழுங்குற விடை எழுத வேண்டும். அடுத்த பகுதிக்குள்ள போவோம். சொல்லுங்க. 1வது கேள்விக்கு விடை யாரா சார்? சொல்லுங்க. 2 பேருடைய நான் பேசுறேன். 1வது பகுதிக்கு சார் விடை யாரா? அப்ப எதையா சொல்றீங்க? இல்ல இல்ல, அதுல செயற்பாடுகள் எத்தனை என்று சொல்லித்தானே கேட்டவங்க. அப்ப 4 செயற்பாடுகள், 4 செயற்பாடுகளை போட்டோம்டா. சரி, அதற்கு கீழே மேலும் 2 திட்டங்கள் அதுக்கு கீழே செயற்படுத்தப்படுது. ஆனால் நடவடிக்கைகள் செயற்பாடுகள் எத்தனை என்று சொல்லி கேட்டிருக்கிறார்கள். இதுல உண்மையில ஒரு குழப்பம் இருக்குது. நான் ஒரு ஏரியா அடிச்சு மடக்கி அப்படி சொல்லி போட்டு போகையில சில வேளை புள்ளியியல் திட்டத்திலே அதற்குரிய 6 கொடுத்திருந்தால் சிரமம் தான். அதுல ஒரு நெருக்கடி ஒன்று இருக்குது. சரிதானே? ஆனால் என்னுடைய அவதானத்தின்படி அது 4 பொருத்தமான விட என்று சொல்லி கருதுகிறேன். ஒரு அபிப்பிராயம் தானே.
இத்துடன் என்று சொல்லி போடப்பட்ட இந்த விடயத்தை கருத்துல கொண்டு சில பேர் இல்லை இது 6 தான் என்று சொல்லி சொன்னால் அதை மறுதளிக்கிறதுக்கு பெரிய மிகவும் வலிமையான நியாயங்கள் இதுக்குள்ள இல்லை. ஆனால் அது கீழே சொல்லப்பட்டு வருகிற அந்த 2 திட்டங்களும் செயற்பாடுகள் என்று சொல்லுகிறத விட அதை தனியாக ஒரு திட்டமாக எடுத்துக்கொண்டு இது 3 திட்டங்களை செய்கிறது என்று எடுக்கிறது பொருத்தமாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் அந்தபடியே சொல்றோம். மேல சொல்லப்பட அந்த முகாமைத்துவ என்ன திட்டம் இறை முகாமைத்துவ சீர்திருத்த நிகழ்ச்சி திட்டம், அதுக்குள்ள 4 கருமங்கள், அதை விட மேலதிகமாகவும் 2 செயற்திட்டங்கள், இதுக்கு கீழே 2 திட்டங்கள் இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. அது 2 திட்டமே தவிர அவற்றை நாங்கள் செயற்பாடுகள், அதுக்கு கீழே என்ன செயற்பாடு இருக்குன்னு தெரியல, வேலைகளை சொல்லி வேலைன்றதானே செயற்பாடுன்றது ஆக்டிவிட்டிஸ் தானே வேலைகள். அங்க மேலே அந்த வேலைகள் வடிவா சொல்லப்பட்டிருக்கிறதுனால 4 என்று எடுக்கிறது பொருத்தமாக இருக்கும். வேற யாரோ ஒரு ஆள் கூப்பிட்டீங்க, சொல்லுங்க. இப்ப சார் இப்ப சரியான விட 4 என்று சொல்லி சொன்னா நாங்க வந்து 6 கருத்துல 6 போட்டுட்டு அந்த 6 பாயிண்ட்ஸ் மழைதுன்னா அந்த வினாவுக்குரிய புள்ளி வந்து 0வா போடுவாங்க, கொடுக்க மாட்டாங்க. அதனாலதான் கிரகித்தல புள்ளிகள் 60 புள்ளி எடுக்கிறதுன்றது மிகப்பெரிய சாதனை. சரி இல்லைண்டா வேண்டாம். சரி, இதுல என்ன பிரச்சனை என்றால் அந்த வார்த்தைகளுக்குரிய செயற்பாடு என்று சொல்லுகிறது அந்த வேலை என்ன என்று சொல்லி சொல்லப்பட்டது. மேல 4 வேலை தெளிவா சொல்லி இருக்கு. நீங்க பாத்தீங்க என்றால் ஒன்று எல்லா வரைக்குமான ஒரு விவரமான ஒரு ப்ரோசஸ் ஒன்றை செய்கிறது. அடுத்தது அந்த ரிஸ்கை பார்த்து அதுக்குரிய ஆடிட் மெத்தட்டை செலக்ட் பண்றது. 3வது ஆட்களுக்கு ஒரு ஊக்குவிப்போ பரிசு கொடுத்து அதுக்குரிய செயல்முறை ஒன்றை அறிமுகம் செய்கிறது. மற்றது இந்த நிறுவனங்களினுடைய உற்பத்தி செயற்பாடு வேல்யூ ஆடட் என்று சொல்றது, வேல்யூ ஆடட் ஸ்டேட்மெண்ட், அதை எலக்ட்ரானிக் ஃபைலிங் செய்கிற என்று சொல்லி 4 கருமங்கள் அந்த வேலைகள் வடிவா சொல்லி இருக்கு. கீழே இருக்கிறது இதை விட 2 திட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன வேலை என்பதாக இல்லை, செயற்பாடுகள் என்று வருகிற போது அந்த வேலைகள் கருமங்கள் என்கிற 4 எடுக்கிறது தான் இருக்கக்கூடிய அந்த என்னுடைய மொழி அறிவுக்கு பொருத்தமாக இருக்கும் என்று கருதி கொண்டுதான் 4 என்று சொல்லுகிறேன். சரியா? சில வேளை இந்த வினாட்டால தயாரித்தவருடைய எண்ணக்கருவு வேறாக இருந்திருந்தால் தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? அடுத்ததுக்குள்ள போவோமா பிள்ளைகள்? ஓகே சார். சரி, இப்போ நாங்கள் 9 மணி என்பதால ஒரு சிறிய இடைவேளையை விட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.